வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு முளைக்கட்டின பயிறு வச்சு ஒரு தோசை தான் காட்ட போகிறேன். அதுக்கு பச்சை பயிரும் கொஞ்சமாக சுண்டலும் எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளியும் வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கணும். இது டேஸ்ட்டுக்காக தான். வேணால் லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். பயிறு முளை கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முன்னத்த நாளே நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் முடிஞ்சு வச்சிட்டோன்னா அடுத்த நாள் முளைச்சி வந்துடும். அப்படி இல்லைன்னா ஹாட் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க, அதுவே முளைச்சிக்கும். இப்போது நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணிக்கிட்டு மொத்தமாக தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக ஊற்றிட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கலவையை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம கலந்த அளவுக்கு ஒரு 4 தோசை வரும். சுண்டல் நிறைய சேர்த்தக்கூடாது, பச்சை பயிறு தான் நிறைய இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கிறேன். இதில் கார சட்னி, புதினா சட்னி ஏதாவது இருந்தால் கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சீஸை துருவி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே நல்லா தான் இருக்கும். சுண்டல் பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன முளைக்கட்டின பயிர் வச்சுருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். எது சேர்த்துனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த மாதிரி சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக தோசை ரெடி ஆகிடும். பாருங்கள், பீஸா மாதிரி டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான முளைக்கட்டிய பயிர் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.